ஹாய் ஹலோ கைஸ், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வணக்கம். இந்த வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போனது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி காமிச்சு உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போனதை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அதாவது I'm going to decode my travel. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரியே அது மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிருந்தோம். அவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன், அப்புறம் நம்ம டூர் கைடையும் காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கைடு எந்த ஊர் சேர்ந்தவங்க நீங்கள்? இதே ஊர் தான். அதனால தான் கைடாக இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் சார்? டெல்லியிலேருந்து வரேன். டெல்லியிலேருந்து இருக்கீங்க. உங்கள் பேர்? ரோஷன். ஏன் கொரோனா டைமில் வீட்டிலலாம் இருக்க மாட்டிங்களா? வீட்டில் மொக்க போட்டு வந்தோம். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம கருப்பு சட்டை சார். உங்கள் பேர் சார்? மோகன். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ராமநாதபுரம். ஏன் ராமநாதத்தில் வெயில் அடிக்குதா? வெயில் தான். ஓகே. அதுக்கப்புறம் ஒருத்தர் மியூசிக்லேயே போயிட்டுருக்காரு. சார் I'm from Jamaica, brother. ஜமாய்க்கா ஒரு ஃபாரினர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. Yes, friend. வெரி குட். அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். பார்த்துறீங்களா, இவங்க எல்லாருமே இந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தர் டெல்லியிலேருந்து வந்திருக்காரு, ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் ராமநாதபுரம். ஸோ அப்புறம் இங்கேருந்து 2 லோக்கலைட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஜாலியாக தான் அந்த ட்ரிப்புக்கு போனோம். எங்களோட டெஸ்டினேஷனோட ஜேர்னி தான் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, பயங்கரமாக இருக்குது. ஊராயா இது? ஊரா இது? வண்டியில் போகும்போது வேர்க்குது. இந்த கொடுமை உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? கொடுமை எங்கேயாவது நடக்குமா? தஞ்சாவூர் நடக்கும். வானமெல்லாம் மூடி இருக்குது, அப்படியும் இருக்குது எனக்கு. இட்ஸ் ஓகே, ஃபைன். எங்கே விட்டேன்? நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். ஸோ நம்ம அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நடந்து அந்த காட்டு பாதையிலேயே போயிட்டு இருந்தோம். எங்கள் டீம்லேயே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ ஜமாய்க்கா சான்ஸ் நான் வேறு சொல்லி வச்சுருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். நிற்க மாட்டார் ஒரு இடத்துல, துருன்னு அங்கிட்டு ஓடிட்டே இருந்தார். ஸோ அவர் வந்து எங்கள் ட்ராவலோட ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் இருக்கும் போது தான் நான் எக்ஸைட் ஆகிட்டே இருந்தேன், என்ன அந்த மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் நடக்கிறோம், ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த எனர்ஜி மட்டும் அவர் கண்டிப்பாக ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் பேர் பார்த்திங்கன்னா மனிஷ், பயங்கரமான டான்ஸர். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் எல்லாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிருக்கும் போது பார்த்திங்கன்னா காட்டு பகுதியாகவே போயிட்டுருந்தோம். காட்டெருமை அந்த வழியாக வந்து போகும்னு சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் அது நடந்து போன கால் தடம் அந்த பாதையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸோ போயிட்டுருக்கோம், அழகாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆபத்தாக இருந்துச்சு. அது மாதிரி போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டீ எஸ்டேட் கட்டு மாதிரி இருந்துச்சு. அந்த டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரு வழி கொடுத்து சைடில் 2 பக்கமும் டீ எஸ்டேட் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிற அளவுக்கு வரல. ஆனால் பசங்களாம் நாங்களாம் போய் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த டீ எஸ்டேட் வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பாதையில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்லோப்பில் வந்து நாங்கள் நடுவில் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் மலையில். ஸோ இந்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஒரு சின்ன அருவி மாதிரி லைட்டாக அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு மேலேருந்து, அந்த மலையிலேருந்து தண்ணி சரிஞ்சு வர மாதிரி. ஸோ அழகாக போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை க்ராஸ் பண்ணி ஸ்வாயின்னு போயிட்டு இருந்தோம். ஆமாம் மோகன், பார்த்து போங்க. பார்த்து வாங்க விஷால், நாளைக்கு உங்களை இந்த உலகமே பார்க்க போகுது. ஒரு சைடாகவே போயிட்டு இருந்தோம். நிறைய இடத்துல ஸ்லிப்பாகி விழுவுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. பாய்ஸ் பட் அது எல்லாத்தையும் என் க்ரூ மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா டே விழுந்துடாதடா அப்படின்னு சொல்லிகிட்டே என்னை கூட்டிகிட்டே வந்தாங்க, பத்திரமா கூப்பிட்டு போனாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நான் படித்த ஸ்கூலில் என்னோடய சீனியர்ஸு. ஸோ அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார். இந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேன்னு தெரில, ஆனால் ரொம்ப தூரம் ஒரு 1.5 hours நாங்கள் நடந்ததுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு போனோம். அந்த டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு ஸோ எங்களோட டார்கெட் ஏரியா ஆனால் வேறு லெவலில் இதே மாதிரி கடந்த 1 கிலோமீட்டருக்கு மேலே 1 மணி நேரத்துக்கு நடந்துட்டுருக்கோம் கைஸ். ஜமாய்க்கா ஜான்சினா, கொஞ்சம் முகத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுங்க. பாதை இருக்க மாதிரி தெரில, பட் காட்டெருமைகள் இந்த வழியாக தான் போகணும். குன்னூர் அன்அஃபிஷியல்ஸ். ஓய், அங்கேருந்து நம்மளை யாரும் அட்டாக் பண்ணலாம், யாருமே இல்லை. ஓய், நம்ம இதில் ஒரு பாறை, அந்த பக்கம் ஒரு பெரிய பாறை, சுற்றி முற்றி பார்த்தாலும் யாருமே இல்லை.
நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல்னால் இப்படி தான் இருக்கும். நம்ம கட்டி மட்டும் வச்சா போதும், அதுக்கப்புறம் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் நேரத்துக்கு வந்துடும். அதே வந்த வேகத்துக்கு வெளியவும் போயிடும். நம்ம வீரர் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலேயும் தண்ணி வருது. இது ஒரு டேங்க்கு, பட் மண்ணெல்லாம் மூடி இருக்குது. காலை வச்சிங்கன்னா புதவழி மாதிரி உள்ளே போயிடுவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரை மீட்க போயிருக்காரு. கமான் அபிஷேக், சாரி அவன் வேற என்ன குட்டியா நவீன், பத்திரமா சீக்கிரம் வா. விஷால், பழக்கப்பட்ட ஊராக இருந்தாலும் தைரியமாக இருக்கக்கூடாது. ஸோ எங்களோட டார்கெட் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படி கட்டி வச்சுருக்காங்க. யாருக்கு கட்டி வச்சாங்க, எதுக்கு கட்டி வச்சாங்க சுத்தமாக புரியலை. ஆனால் படி கட்டி வச்சுருக்காங்க. அது யார் கட்டி வச்சாங்களோ இல்லையே, நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த படி வழியாக ஏறி போனோம். இல்லைனா அந்த படி மட்டும் இல்லைனா வச்சுக்கலாம், அந்த இடத்துல ஃபுல்லாக மண் சரிவோ இல்லை கல்லாக இருந்துச்சுன்னா ஏறி இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ செங்குத்தாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வேறு வருது. அந்த இடத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா அடித்து ஊற்றிட்டு வந்துச்சு. ஐயோ, தண்ணியை பார்த்தோன்னே எனக்கு ஒடி என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஸோ அந்த வழியாக அந்த படியில் மேலே ஏறி போனோம். படியில் மேலே ஏறினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வந்து கல்லாக இருந்துச்சு. அந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் போன டெஸ்டினேஷன் ஒன்று ஒரு பெரிய அருவிலாம் கிடையாது. ஒரு 20 ஃபீட் ஹைட் இருக்கும். 20 ஃபீட்டில் ஒரு 15 ஃபீட் ஹைட் இருக்கும் அந்த அருவி பார்த்தீங்கன்னா. அதுலேருந்து மேலே தண்ணி ஊற்றும், ஒரு சின்ன பூல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். ஸோ இந்த கீழே தண்ணி வருதுல்ல, அது பக்கத்தில் பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளில் ஏறணும். அந்த பாறைகளில் ஏறதுன்னா எப்படி சொல்கிறது, நார்மலாக இருக்காது, பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். அதில் என்னென்னா மேலே வந்து ஒரு முள்ளு செடி மாதிரி அப்படியே மேலே மூடி இருக்கும் அந்த பாறையை. ஸோ அந்த முள்ளு செடிக்கும் பாறைக்கு நடுவில் இருக்க கேப்பில் தான் ஏறணும். அப்படி ஏறி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன பூல் வந்துடும். ஸோ அந்த பூலில் நாங்கள் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் யாருமே பர்ஃபெக்ட் காஸ்டியூமில் இல்லை. ஸோ அதனால நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை. फोन मेरे ஆனால் அந்த இடத்துல போயிட்டு ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அது விளாண்டதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் இருந்த வியூஸ்லாம் பக்காவாக சைட் அடிச்சுட்டே வந்தேன். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மண்டையில் இருக்க முடியெல்லாம் பயங்கரமாக கலைச்சிட்டேன். ஸோ கலைச்சதுக்கப்புறம் என் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பஃபூன் மாதிரி ஆகிடுச்சு காயும் போது அந்த தண்ணியில். ஸோ அப்படி காயும் போது தண்ணியில் இந்த மாதிரி ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் எதுவும் பண்ணலை, என்னை சுற்றி இருந்தவங்க தான் என் மண்டையில் ஃபுல்லாக பூவாக சொல்லி விட்டாங்க. அந்த வழி பாதையே பார்த்தீங்களா, 2 பக்கமே பூவாக இருக்குமா. அங்கே இருக்க பூவெல்லாம் எடுத்து என் மண்டைக்குள்ளே சொல்லி விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அதையே போட்டுக்கிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அந்த ட்ராவலில் ஒரு விஷயம் நான் ரொம்ப வெறுத்துட்டேன். அதாவது நாங்கள் போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரில, பட்டார்னு வெயில். அதாவது மேகம் ஃபுல்லாக மூடி தான் இருக்கும் முக்கால்வாசி நேரம் அந்த இடத்துல. ஆனால் திடீர்னு அந்த வெயில் வரவும் என் மூஞ்சில் அடிக்கவும் ஐயோ ஏண்டான ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் தலையில் துண்டு கட்டி நடந்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி துண்டு கட்டி நடந்து போயிட்டோம். அந்த டெஸ்டினேஷன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணோம். திரும்ப பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம டெஸ்டினியை ரீச் பண்ணோம். அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்தோம். ஸோ இந்த டெஸ்டினியில் வந்து என்ன விஷயம்னா, என்னோடய லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன். இது மாதிரி நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த விஷயத்தில் நான் ஓரளவு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதை உங்கள் எல்லாத்தையும் அந்த மெமரிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.